அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி காலையில் பிடிச்சி திறந்து விட்டாங்க. எல்லாம் நாளும் அழகாக வெளியே வந்து உலாவிக்கிட்டு இருக்கிட்டோம் இங்கேன்ட்டு. நான் இப்போ தான் வந்து தீனி போட்டுக்கிட்டு பார்த்தா இங்கே எவ்வளோ ஃப்ரீயாக உலாவுறாங்க பாருங்கண்ணே. ஒரு 4 நாள் நம்ம இப்படி பழகியிருந்தோம்னா இந்நேரம் பழகியிருந்துருக்கலாம். மடத்தனமாக உட்காந்துக்கிட்டு இத்தனை நாளாக உள்ளாரையே வச்சுட்டு இருந்துருக்கோம். அழகாக இப்படி பழகியிருந்தோம்னா அழகாக பழகியிருந்துருக்கும். நேற்றுலாம் வந்து அழகாக எல்லாம் போயிட்டு அழகாக வந்துட்டாங்க, தானாகவே போயிட்டு தானாகவே வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கும் இப்படியும் விட்டாச்சு ஒரு 4 நாள். ஆனால் என்ன, ஒரு 4 நாள் இவ்வளோ வந்து ஒரு கண்ட்ரோலில் வைக்கணும். இவ்வளோ கண்ட்ரோலில் வச்சுருந்தோம்னா பிரச்சனை இல்லை, ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் உள்ளார போயிடுங்க. அதுங்க சர்வே அந்த ஒரு அவங்களோட ஏரியா அவங்க கவர் பண்ணிட்டாங்கன்னா போதும். இப்போ பாருங்க, அந்த இதுக்கே வந்து நல்லா அடிபட்டு கொத்தி அந்த ஒரு ரெக்கை பாருங்கள் அப்படி தொங்கிட்டு தான் நிற்கும். அது நல்லா போட்டு கொத்தி போடுச்சு. ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க, வெளியே வருது போகுது. அவங்க சர்வே பண்ணுற ஏரியாவை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக பழகிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் ஒரு 4 நாள் அவங்க வெளில போயிட்டு உள்ளார வந்துட்டாங்கன்னா போதுமானது, அழகாக அவங்க பழகிக்குவாங்க. இது நம்ம முன்னாடியே பண்ணியிருந்துருக்கணும். நம்ம மடத்தனமாக உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்கோம் இத்தனை நாளாக. இது கிரேக்கோழி இருக்குது, அவங்க எல்லாம் மேலே, அவங்களுக்கு தீனி போட்டு தான் வந்தேன். அவங்க எல்லாமே மேலே இருக்காங்க. ஸோ எல்லாம் வெளியில் போயிட்டு வந்து உக்காந்துட்டாங்க கம்முன்ட்டு உள்ளார. இதை திறந்துட்டலாம், பாவம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அது இங்கே குஞ்சுங்கள்லாம் எங்கே போச்சு, அதுங்களை காணா. இப்படியே பழக்கம், என்ன தான் பண்ணுதுன்னு பார்ப்போமே. வாடி வாடி சாயங்காலம் வேண்டாம், இதில் விட்டு அடிச்சுக்கலாம். வாடி 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 வாடி. அப்பா திறந்தது நேரம் அங்கே தான் போகிறான், நேரம் அங்கே தான் போகிறான். வா 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 வா. யார் அவளை டிஸ்டர்ப் பண்ணேன்னா மறுபடியும் போட்டு அடைச்சி போடுவேன். வா வெளில வா வா வெளில வா. இந்தா அவங்க அம்மாவை ஃப்ரீ பண்ணது இதுங்க எல்லாம் வந்துடுச்சு. வா பா 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 வா வெளில வா. அவங்கள ஒன்றும் தொந்தரவு பண்ணக்கூடாது, பார்த்துக்க. வா 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 வெளியே வா, வெளியே வா, வா வெளியே. போ 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 போ, கூட்டிகிட்டு போ, கூட்டிகிட்டு போ. 2 நாளாக உள்ளாரே இருந்தது, அது ஒரு மாதிரி இதாகிடுச்சு. சரி நம்மளுக்கு பாவம், அது திறந்து விட்டுறலாம் அப்படின்னு திறந்து விட்டாச்சு. ஸோ இவங்களும் போயிட்டு வேற எங்கேயும் போகிறது இல்லைல்ல, ஒடியாந்துடுறாங்கல்ல. இங்கே அதாவது இந்த சைடு போய் மேயுது. ஏதாச்சும் கோழிங்க எதுவும் வந்து திறந்துச்சுன்னா பட்டுன்னு உள்ளார வந்து ஏதாச்சும் ஒரு ஓரமாக போய் உக்காந்துக்குது. பாருங்க எவ்வளோ ஒரு சந்தோஷமாக அதோட குஞ்சுங்களோட அப்படி. இதுதாங்க கோழியோட இயல்பு. இதை நம்ம கட்டி வச்சுட்டு என்னத்தை பண்ணுறது, ஒரு பிரயோஜனம் இல்லைல்ல. அதோட சுதந்திரத்தை அதோட விட்டுருணும். என்ன இவங்க பழகிட்டாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், பழகிக்குவாங்க, பார்த்துக்கலாம். அதுக்காண்டி அதையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது ஒன்று. ஆரம்பத்துலேயே நம்ம இதுக்குள்ளார போட்டு அவங்கள வெளியே விட்டுருந்துருக்கலாம். ஸோ இத்தனை நாள் அது வெளியே மேய்ஞ்சிட்டு அதை மறுபடியும் கொண்டு போய் நம்ம உள்ளார அடைச்சி வைக்கிறது வந்து சரியில்லை. ரெண்டாவது அந்த குஞ்சுங்களுக்கும் ஒரு சுதந்திரம் இருக்காது. பாருங்க வந்ததும் அந்த தாயும் பிள்ளையும் அந்த பாச பிணைவு பாருங்க. இத்தனைக்கு இவ்வளோ நேரம் 4 வெளியே தண்ணியை தான் மிஞ்சிட்டு இருந்துச்சு. இது வெளியே வந்துட்டேன் அப்படின்ட்டு அந்த ஒரு சவுண்டை கொடுத்ததும் போதும் எல்லாம் வந்துடுச்சுங்க. ஸோ இது நம்ம கூண்டை ஒரு சீக்கிரம் இந்த வாரம் க்ளீன் பண்ணியே ஆகணும், ரொம்ப கலீஜாயிடுச்சு. இவங்களும் வரட்டும், அப்படியே அவங்களா ஒவ்வொருத்தங்களா வரட்டும். வெளில வந்துட்டு உள்ளார போட்டோம், உள்ளார வந்துட்டு வெளில போட்டோம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்காண்டி அதுங்களோட சுதந்திரத்தையும் நம்ம கெடுக்க வேண்டாம்.
நடக்கிறது நடக்கட்டும், ஆண்டவன் விட்டது இது, ஆண்டவன் கொடுத்தது தான், அவனே பாதுகாத்துருவாங்கிற ஒரு நம்பிக்கையில் எல்லாத்தையும் திறந்து விட்டாச்சு. பார்த்துக்கலாம். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் சென்று வந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. பார்த்துட்டு அது என்ன பண்ணலாம், பண்ணுறதோ பண்ணலாம். ஸோ இந்த ஃபேமிலி பார்த்திங்களா, நல்லா இங்கே வந்து உக்காந்துருக்குங்க. மொத்தமாக எல்லாம் வரிசையாக ஃபுல்லாக காலையில் இப்போ தீனி போட்டேன்ல, போட்டுட்டு குளிருக்கு எதமாக வந்து உக்காந்துருக்குங்க வரிசையாக எல்லாம். பார்த்துட்டு ஒரு 1 மணி நேரம் எல்லாத்தையும் முடிச்சு அடைச்சி விட்டு போட்டு கடைக்கு போனோம்னா சரியாக இருக்கும். கடையில் இன்றைக்கி பையன் வரல, அண்ணனை உட்கார வச்சுட்டு வந்தேன். ஸோ இன்னொரு 1 மணி நேரம் இவங்க அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு 1:30-2 மணி பக்கம் எல்லாத்தையும் பிடிச்சி அடைச்சிட்டு கடைக்கு போனோம்னா அவ்வளோதான். நாளைக்கு காலையில் தான் இவங்களை பார்க்க முடியும். டைம் ஆச்சு, கடன்ட்டு எல்லாத்தையும் அடைச்சாச்சு. இன்னும் நம்ம அந்த கிரே கூலி மட்டும் வரணும். எங்கே போனான்னு தெரியல. இப்போ அவளை பிடிச்சிட்டு வரணும். எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு, அவளை மட்டும் இன்னும் கூட்டிகிட்டு வரல. சிக்க மாட்டேங்குது. நான் 2 தடவை அங்கிட்டு போயிட்டு வந்துட்டேன். 1 2 3 4 5 5 3 8 9 கீழே 1 10 தான் இருக்கா? கண்ணு வேறு தெரிய முடியுதுப்பா. 1 எல்லாமே இருக்கா? 11 வந்துருச்சா? 1 2 3 1 2 3 4 5 மேலே நிற்கிறது. கீழே எத்தனை நிற்குது? கீழே 1 2 3 4 9 10 11. ஓகே ரைட்டு. கிரே கோழி மட்டும் வந்தால் வேலை முடிஞ்சிச்சு. வேலை கொடுக்காம அவளே தானாகவே வந்துட்டான். வேலை முடிஞ்சு நம்மளுக்கு. ஸோ எல்லாத்தையும் அடைச்சாச்சு. இனி நம்ம ஃப்ரீ. கடைக்கு போனோம்னா இனி நாளைக்கு காலையில் பார்க்குறேன். பாய்.